இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 126 தமிழக மீனவர்கள் நேற்று தமிழகம் திரும்பினர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 126 தமிழக மீனவர்களை அந்நாட்டு கடற்படையினர் நடுக்கடலில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்களில் 48 மீனவர்கள் ராமேஸ்வரம் துறைமுகம் வந்தடைந்தனர். அவர்களில் 7 பேர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆவர். அதிகாரிகள் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இனி எல்லை தாண்டி வந்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று இலங்கை கடற்படையினர் தங்களை மிரட்டியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் உள்ள தங்கள் 46 படகுகளை விடுவிக்க மறுத்துவிட்டதாகவும் மீனவர்கள் கூறினர். இன்னும் இந்த பக்கம் வராதிய எந்த போட்டை பிடிச்சாலும் நாங்கள் சீஸ் தான் பண்ணுவோம், போட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாப்ல. இல்லை அவங்க தொழில் பண்ண போறாப்ல அந்த போட்டை வச்சு எங்களுக்கு போட்டு தர மாட்டோம் சொல்லிட்டாப்ல. இதேபோல இலங்கை கடற்படையினரால் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட 78 மீனவர்கள் சாகர் கப்பல் மூலம் காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்தனர். அவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். தங்கள் படகுகளை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 35க்கு மேற்பட்ட போட்டு அங்கே இருக்கு. அந்த போட்டை விரைவாக மீட்டு தரணும். மத்திய அரசு மத்திய மாநில அரசு மீட்டு தரணும். அதை மீட்டு தரதுக்கு உடனடியாக அதுக்கு ஏன்னா காத்து கடல் உள்ள நாள் இந்த நாள் இதுக்கு விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து போட்டை மீட்டு தரணும். எங்களுக்கு சாப்பாடுக்கு இந்த விதத்தை நம்பி தான் இருக்கோம். வேறு தான் சொத்து, எங்களுக்கு வேறு சொத்தும் கிடையாது. இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 7 பேர் ராமேஸ்வரம் வழியாக சொந்த ஊர் திரும்பினர். அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் இலங்கை சிறையில் தாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்தனர்.